அன்பு விருச்சிக ராசி நேயர்களே வணக்கம். ராசி அதிபதி செவ்வாய் பகவான் பார்வை பெற்று இந்த மாதம் தொடங்குகிறது. ஒரு நன்மை இருந்தாலும் நாம் நம்ம கையில் இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணுறோமா அப்படின்னா யூஸ் பண்ணுறதில்லை. நம்ம கையில் நல்ல நல்ல பொருள் இருக்குது, ஆனால் யூஸ் பண்ணுறீங்களா? எதையும் யூஸ் பண்ண மாட்டீங்க. அதுக்கு அடுத்த ரேஞ்சுக்கு இப்போ உதாரணத்திற்கு உங்கள் கையில் ஒரு ஐஃபோன் 15 இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. 16 தேடி போகிறீங்க, இல்லை 16 ப்ரோவை தேடி போகிறீங்க. ஏன் 15 யூஸ் பண்ண மாட்டேன்றீங்கன்னு தெரில. எல்லா விஷயத்துலையும் இதே தான் நடக்குது உங்களுடைய லைஃப்பில். அதாவது இந்த ஒரு குறிப்பிட்ட இந்த ஒரு வருட காலகட்டமாக இது நடந்துகிட்ருக்கு. வீண் கோபம், தேவையில்லாத கோபம் வருது. அந்த கோபத்தை வெளிக்காட்ட முடியாமல் காமிக்கிறீங்க. இது பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் தொடர்ந்து இதே தான் நடந்துகிட்ருக்க போகுது. அதில் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த கோபத்தினால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், உங்களுடைய எதிராளிகளை உங்களால் சரியாக புரிஞ்சிக்க முடியல. ஏன் அவங்க புரிஞ்சிக்க முடியலன்னா, அவங்க என்ன செயல்படுறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறதுனா அவங்களுக்கு தெரியாது. அப்போ அதை நீங்கள் எப்படி புரிஞ்சிக்க முடியும் இல்லையா? அதனால் உங்களுக்கு அது புரியாமல் போயிடுச்சு. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த 10ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரிய பகவான் இப்போ குரு பகவானோடு இணைந்திருக்கிறார். அதாவது 2ஆம் வீட்டுக்காரர் குரு, அவர் கூட சேர்ந்திருக்கிறார் சூரிய பகவான். அவர் சேர்ந்துருந்ததுனால என்ன நன்மை அப்படின்னு சொன்னிங்கன்னா, பணம் இப்போதைக்கு வராது, ஒரு 15 நாள் ஆகும். ஸோ ஏன்னா இந்த சூரியனும் குருவும் சேர்ந்துருக்கும் பொழுது குரு அஸ்தங்கம் ஆகிடுவார். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த பணம் வர விஷயத்தில் கொஞ்சம் லேட் ஆகும், டிலே ஆகும். சேலரி தானே கரெக்டாக வந்துடும்னு நினச்சிட்ருப்பீங்க, அது அடுத்த நாளைக்கு வரும். நீங்கள் ஒரு பிளான் பண்ணுவீங்க, அங்கே அந்த பிளானிங்கே நடக்காது. நீங்கள் எது பிளான் பண்ணாலுமே கிட்டத்தட்ட 2025லேருந்தே நடக்கலை. ஏன்னா நீங்கள் ஒரு பிளான் பண்ணுவீங்க, அங்கே நடக்கிறது ஒன்றா தான் இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். பிளான் பண்ணாமல் ஒரு வேலையை செஞ்சிங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க. கொஞ்சம் இன்னும் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எப்பயுமே பிளான் பண்ணக்கூடாது. அது யதார்த்தமாக அப்படியே போயிட்டே இருங்க. அந்த ஃப்ளோலேயே அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். ஒன்றுத்தை நினச்சி ஒரு டிசைர் வச்சுக்கிட்டு எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க. அதே நேரத்தில் சூரிய பகவான் இந்த ஆவணி மாதம்னு சொல்லும்பொழுது அவருடைய சொந்த வீட்டுக்கு வர்றார். அதாவது 10ஆம் இடத்திற்கே வர்றார். அது ஒரு வெற்றியை தரும் அப்படின்னு நாம் சொன்னாலும், அங்கே கேது பகவான் வேறு இருக்கிறார். இது இன்னொரு நன்மை. இப்போ பார்த்திங்கன்னா, சிலருக்கு புதிய வேலைகள், புதிய வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தின் மூலமாக நன்மைகள் நடக்கும். அரசு சார்ந்த விஷயங்களில் ஒரு வெற்றிகள் கிடைக்கும். இருந்தாலும் தலை சார்ந்த விஷயங்களில் சில பிரச்சனைகள் வரும். அல்லது குடும்பத்தில் உள்ள தலைவர்கள், குடும்பத்தில் யார் முக்கியமான தலைவரோ அவருக்கு சில உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகள் மூலமாக செலவுகள் வரும். அதே நேரத்தில் இந்த கணவன் மனைவி இவங்களுக்கு கொஞ்சம் அந்த அனுசரணையான போக்கு இருக்காது. கொஞ்சம் அப்படியே விட்டு கொடுத்து போகாமல் சின்ன கான்ஃப்ளிக்ட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அதில் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நன்மது. ஆனால் நீங்கள் விட்டு கொடுத்து போக மாட்டீங்க. எப்படி இருந்தாலும் விட்டு கொடுத்து போக மாட்டீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 16 நாளைக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். 2வது 16 நாள் வரும்பொழுது உங்களுடைய செல்வாக்கு சொல்வாக்கு உயரும். அந்த முதல் 15 நாளைக்கு எந்த விதத்துலேயும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிளான் பண்ணாதீங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களிலும் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் வெற்றிகள் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.